இந்த பற்றி எல்லா டீமும் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ரவியான டீம் மீன் பிடிச்சிக்கிட்டு. ஆமாம், வாப்பா வாப்பா வாப்பா, இங்கே பாருப்பா. ஆமாம், இந்த வீராசாமி போகிறாரு. இந்த அடுத்து எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒன்று கிடக்கு, இங்கே ஒரு பைய. அது இன்னொரு ஆள் பிடிப்பா. ஆமாம், கம்மா கரம்பியில் குளிக்காம தான் ஷாம்பை போட்டு முடியலாம் அலையிறீங்க. ஆமாம், கம்மா கரம்பியில் தேய்ச்சி குடித்தா அழுக்கும் போக முடி நல்லா வளரும். இப்போ ஷாம்பை போட்டு இருக்க முடியும் அழகாக இருக்குன்னு வெட்டி போட்டு மொட்டை எடுத்து அலைய போகிறீங்க. இங்கிட்டு வா, அதான் தெரியும். சரியாக தான் இருக்குது. எப்படியே வீச்சிருவா வீராசாமின்றது. அப்படியே முருகன் மலைக்கு நேரம் நின்று போஸ் கொடுக்குறாப்புல. இங்கே கையில் வச்சுருக்கிறது சீசிங்க, ஒரு 5 கிலோ இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், குழு 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 குழுன்னு இருக்கும். ஆனால் இப்படி சீசியாக சாப்பிட்ட மாதிரி சீக்கிரமாக மாறாடப்பு வந்து மரியாதையாக போய் சேர்ந்துருவோம். ஏன்னா அது எண்ணெயாக இருக்கும். ஏதோ ஒரு நாள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, விதமாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும். மீனவன் வளரிப்பாண்டி வீடியோ பாருங்கப்பா, லைக்கு கூட போட வேணாம். ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் திருவோடு எடுத்து நீ அலைய விட்டுருவீங்க ஓடுறே. லைக் போடுங்க, லைக் போடுங்க, லைக் போடுங்க, லைக் போடுங்கண்டு. என்ன மனுஷா கழுது எப்படி பேசிக்கிருக்கோம், போட்டு விடுங்கய்யா. திரும்ப இந்த வலையில் என்ன இருக்கிறத அப்புறம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அதையே அப்படியே காமிச்சிருங்க, ஒரு போஸ் கொடுத்துருங்க. இந்தா ஒரு புல்லுக்கண்டையை தூக்கி வச்சு தரமாக போஸ் கொடுத்து முருகன் மலைக்கு நேராக நிற்கிறாரு. முருகனே அட்டாக் பண்ணிட்டாரு. ஆமாம், கொஞ்சம் சிரிங்கப்பா, காசு கொடுத்தா தான் சிரிப்பீங்களா? பார்த்தீங்களா எப்படி சுத்தமாக இருக்கியான்னு சொன்னாத்தான் சிரிக்கிறியான், இல்லை நம்மகிட்ட காசு கேட்பாங்க. ஆமாம் குருநாதா, கொடுங்க சிசியை வச்சு. நான் ஒன்று மீனவன் வளரிப்பாண்டி இந்த ஃபுல் சிசி உயிரோடதான் இருக்குது. ஆமாம், நல்லா சடங்காஞ்ச பிள்ளை மாதிரி மஞ்சேண்டு குளிச்சு மூலிகை நல்லா தான் இருக்குது. அங்கே பாருங்க, அப்படியே வாயை பொழந்துக்கு இருக்காப்லையா. ஆமாம், மீனவன் வளரிப்பாண்டி. எப்பா இந்த கடக ராசி தண்ணி ராசின்னு சொல்லுவாங்க, நீர் ராசின்னு சொல்லுவாங்க. நேரத்தில் காத்தா பெற்றாலும் இந்த சேனல் ஆரம்பிச்சுன்னா அன்னையிலேருந்து தண்ணிக்குள்ளே தானப்போ கிடைக்கேன். ஆனால் இப்படி கிடந்த மாதிரி ரொம்ப ஓடடிச்சு ஆடாகி போவோம். இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்படியே பார்க்கணும். நிறைய பேர் நினைப்பீங்க உங்களுக்கு வேறு பொழப்பே இல்லையாடாண்டு. ஆமாடா, எங்களுக்கு இதுதான் பொழப்பு, பொழுதுபோக்கு, அவ்வளோதான். நல்ல ஒரு யோகா. இது மட்டுமா? அங்கே பாரு, கீழே வரிசையாக கிடக்கு பாரு. இந்தா இது எடுத்துக்க. இதுக்கு பேர் பில்லு கண்டன்றாங்க. இதில் ரோகா. இதுக்கு என்ன எதுக்கு தான் ரோகுன்னு சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல. எல்லாம் ரோகு இது பில்லு கண்டதுன்னு ஒன்றும் தெரியல. நல்லா தான் இருக்குது நண்பர்களே. பாருங்கள், வாழ்க்கையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொழுதுபோக்கான அம்சத்தை தேடிக்கிங்க. இது புல்லு, ஆமாம் கண்டை, அது மேலே வச்சா புல்லு கண்டை. கேட்டுங்க, மதுரை முத்து காமெடியில் எப்படி ஓடுது. இது பல்லு, ஆமாம் கண்டை, பல்லு கண்டை, பல்லு கண்டை, முள்ளு வச்சு முள்ளு கண்டையா, முள்ளு கண்டை. நல்ல வேலை வேறு எதுவும் சொல்லிடுறாங்க குருநாதா கமெண்ட்ல. ஆமாம், நல்லா பொழுது வைக்கிட்டு கட்டலா கட்டைக்கு. ஆமாம், கட்டலா கட்டைக்கு அர்த்தம் வரமா பிடிக்கல இல்லைன்னு. ஆமாம், பிடிச்சிருந்தா நான் சொல்லுவேன். தேலி என்ன தேலிக்கு வரதுங்களே, தேலிக்கு இந்த இங்கே பாரு. பொண்ணு பார்க்க போல நீ நெல்லு. இதுக்கு பேர் ஆப்பிரிக்கா பீஸு. ஆனால் இதுக்கு பேர் தேலின்னு வாங்க. என்னமே தெரில, இதில் தேனீன்னு ஊற்றி வளர்த்தாங்களா என்னன்னு தெரில. இது பேர் தேலின்னு வாங்க. ஆனால் இந்த மீனத்தை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே சர்க்கரையாக சாப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இதை சாப்பிட்டா கற்பு அடையாது பெண்கள், போய் அந்த இது கொழுப்பு போய் அடைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே ஆணுக்கு வந்து அந்த ஆண்மை வந்து அந்த இது வந்து வெளியேற முடியாது, அதுலேயும் போய் கொழுப்பு அடைச்சிக்கிறோமா இதை சாப்பிட்டா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ நம்மளாம் 2 கழுதையாக கூட பிடிச்சி திண்டிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் ஆகலை. ஆமாம், முன்னாடிலாம் உழைச்சம் பண்ணேன்.
எங்கே நீ வீடியோ எடுக்கிறியா அந்த பக்கம் அது கமாக்குள்ள எடுக்கிறியா நீ என்ன செஞ்சுக்கிருக்க நம்மகிட்ட ஷூட் பண்ண செம்மையாக ஷூட் பண்ணுங்க. சரி 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 பார்த்துங்க. இதை சாப்பிட்டா கொழுப்பு சத்து வந்துரும்ன்றாங்க. என்ன கழுதியா இது நல்லா தாப்பா இருக்கு. அதாவது அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் இருப்பது இதுக்கு மேலே ஒன்றும் பாட தெரியல. அதனால அச்சம் இல்லாமல் எதையும் சாப்பிடலாம். யாராவது வேணும்னா வந்து எடுத்து போங்க, போட்டு போகிறோம். எங்களுக்கு இந்த மீனே போதுமானது. சும்மா ஆட்டாமல் இருக்காது. ஒரே எடுத்து ஓய்